ஜெர்மானிய திரை இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு சின்ன புக் எழுதினார், ரொம்ப சின்ன புக். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவத்தை ஒரு குறிப்பு மாதிரி எழுதினார். ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன நாள் குறிப்பு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவர் ஜெர்மனியில இருக்கிறாரு, அவருடைய உயிர் தோழி ஒருத்தி பாரிஸ்ல இருக்கிறார். திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாளுக்கு நாள் நலிஞ்சுக்கிட்டே வர்றா. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் அவள் சாகிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டா. ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணுறா, டே நான் ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன்டா, சீக்கிரமே செத்துருவேன் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம மற்ற சொந்தக்காரங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு தடவை வந்துட்டு போயிடேன், உன்னையும் பார்த்துட்டா நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். உயிர் தோழி கடைசி ஆசையாக உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறான். இப்போ நண்பனாக இருக்கிற நம்ம என்ன செய்வோம், என்ன செய்யணும்? டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், இல்லை கார் எடுத்து போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை பைக்லையாவது போகணும் இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வர்றேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்டேன்னு ஃபோனை வச்சுட்டு நிறைய லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்தே போகிறார். ஜெர்மன்லேருந்து பாரிஸ்க்கு. கடுமையான குளிர் பனி விழக்கூடிய காலம், நடந்தே போகிறார். 4 வாரம் நடந்து போய் தோழியை பார்க்க போறாரு. அவ உடம்பு சரியாகி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறா. என்னடா என்ன அதிசயம்? அவ சொன்னாரு, நான் 4 வாரம் நடந்துதான் உன்னைய பார்க்க வருவேன், வருகிற ஒவ்வொரு வினாடியும் நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தான் வருவேன், நான் வரும் வரை நீ சாக மாட்டாய் என்று நான் நம்பினேன், நீ பிழைச்சிட்ட. ஒரு சாக போகிற உயிரை காப்பாற்றுவது இறைவன் என்று நீங்கள் நம்பினால் உண்மையான நண்பர்கள் கூட இறைவனுக்கு சமமானவர்கள் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இது அந்த இயக்குனர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமா புத்தகமாவே போட்டிருக்காரு. இவர் போற வரைக்கும் அவங்க சாகல, போன உடனே உயிர் பிழைச்சு எந்திரிச்சிட்டாங்க, இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது.